புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 22. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. சிந்தனை: விண்ணக நிலைவாழ்வை விரும்புகின்றவர்கள் நாங்கள். ஆனால் அதை அடைந்து கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை எப்போதாவது கேட்டிருக்கின்றோமா? நற்செய்தியில் வருகின்ற செல்வந்த இளைஞன் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்றான். அந்த இளைஞன் சட்டத்தை பிரமாணிக்கமாய் கடைப்பிடிப்பவனாக இருக்கிறான், நல்லொழுக்கம் நிறைந்தவனாயிருக்கிறான். அது இறைவனின் சட்டத்தின் மீது அவனுக்கிருந்த பக்தியையும் நீதியின் பால் அவனுக்கிருந்த உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றது. ஆனாலும் அவன் தன் வாழ்வில் நிறைவாக இல்லை. இன்னும் என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று கேள்வி கேட்டதன் மூலம் அவன் தன்னுள் உணர்ந்து கொண்ட ஆன்மீக ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றான். சட்டத்தை கடைப்பிடிப்பதிலும் விட மேலான ஏதோ ஒன்று இருப்பதாக, அது தனக்கு தேவைப்படுவதாக அவன் உணர்ந்து கொள்கிறான். இறைவனுடன் இன்னும் நெருக்கமான உறவுக்கு அவன் ஏங்குகிறான். இதிலேதான் இயேசு நிறைவின் இலட்சியத்தை அறிமுகப்படுத்துகிறார். நிறைவுள்ளவராக விரும்பினால் சட்டத்துக்கு கீழ்ப்படிவது அடிப்படையாகும். ஆனால் அதுவே ஆன்மீகத்தின் உச்சமல்ல. நம்மை வெறும் கீழ்ப்படிதலுக்கு அப்பால் முழுமையான பற்றின்மையும் அர்ப்பணிப்பும் நிறைந்த சீடத்துவ வாழ்வுக்கு இயேசு அழைக்கின்றார். இங்கு சொல்லப்படுகின்ற நிறைவு என்பது நடத்தையில் குறையில்லாமல் இருப்பது அல்ல, அன்பில் நிறைவாயிருப்பதாகும். கிறிஸ்தவ சீடத்துவத்தின் இலக்கு பாவத்தை தவிர்ப்பதால் மட்டும் அடையப்படுவதில்லை, மூவொரு கடவுளுடன் தூய்மையான உறவில் நுழைவதன் மூலமே நிறைவடைகிறது. அந்த உறவு நம்மை இறையன்பின் ஆழத்திற்கு மேலும் மேலும் அழைத்துச் செல்கிறது. அந்த செல்வந்த இளைஞன் துக்கத்துடன் சென்று விட்டான். ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. அவன் நிலை வாழ்வை விரும்பினான். தனது ஒழுக்க வாழ்வுக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருப்பதையும் உணர்ந்தான். ஆனால் அவன் கொண்டிருந்த பற்றுதல் நிறைவான பாதையில் நடக்க அவனை தடுத்து விட்டன. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்: 1. நிறைவு பெறுவதற்கு அல்லது நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு கட்டளைகளை கடைப்பிடிப்பது நல்ல தொடக்கம் மட்டுமே, அதுவே முடிவு அல்ல. 2. கட்டளைகளுக்கு அப்பால் எம்மை உறவுக்கு ஆண்டவர் அழைக்கிறார், அன்பின் நிறைவுக்கு அழைக்கிறார். 3. கடவுள் எம்மை நல்லவனாக இரு என்று மட்டும் கேட்கவில்லை, தன்னை முழுமையாக பின்பற்றவும் அழைக்கிறார். 4. அவரை பின்பற்றுவதற்கு உலகப் பற்றுதல்களை அடியோடு விட்டு விட வேண்டும்.
கடவுளை விட முக்கியமாக இருக்கிற அனைத்தும் சிலைகளே. செபம். ஆண்டவரே, நிறை வாழ்வின் பயணத்தில் தடையாயிருக்கும் அனைத்தையும் முழுமையாக விட்டுவிட உமது அருளையும் துணிவையும் தாரும். ஆமென்.